2024 மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டின் அரசியல் களம் ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம், அதிமுக பாஜக வலுவான கூட்டணி மற்றும் நடிகர் விஜய் தொடங்கிய புதிய தமிழக வெற்றிக் கழகம் ஆகியவற்றுக்கு இடையேயான பரபரப்பான மும்முனைப் போட்டியைக் கண்டது. இது மாநில அரசியலில் புதிய அளவிலான போட்டியை உருவாக்கியது. ஆளும் திமுக தேசிய இந்தியா கூட்டணியின் பகுதியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் பலம் வாய்ந்த அதிமுக பாஜக கூட்டணி எடப்பாடி கே. பழனிசாமி மற்றும் கே. அண்ணாமலை தலைமையில் மற்றும் பிப்ரவரி 2024 உருவாக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகம் ஆகியவற்றுக்கு இடையே இந்த பரபரப்பான போட்டி நடைபெற்றது. இந்த தேர்தல் நீண்டகால தலைவர்களான ஜெயலலிதா மற்றும் மு. கருணாநிதியின் மறைவுக்கு பிந்தைய தமிழ்நாட்டின் அரசியல் மாற்றத்தின் முக்கியமான காலகட்டத்தை குறிக்கிறது. இது கட்சி தலைமைகளிலும் வாக்காளர் அணுகுமுறைகளிலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. திமுக தேசிய இந்தியா கூட்டணியின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து 39 மக்களவைத் தொகுதிகளிலும் அபாரமான வெற்றி பெற்று மாநிலத்தில் தனது ஆதிக்கத்தை உறுதிப்படுத்திக் கொண்டது. இந்த கட்சி திராவிட சித்தாந்தத்தை, சமூக நீதி, சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் மற்றும் தமிழ் தேசியவாதத்தை நிலைநிறுத்துகிறது. இது அவர்களின் அரசியல் அடையாளத்தின் மையமாக உள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி அதிமுக தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி மற்றும் பாஜக தமிழ்நாடு தலைவர் கே. அண்ணாமலை தலைமையில் எந்த தொகுதியிலும் வெற்றி பெற முடியாமல் ஒரு குறிப்பிடத்தக்க பின்னடைவை சந்தித்து தங்கள் எதிர்பார்ப்புகளை தாண்டிய தோல்வியை அனுபவித்தது. பிரபல நடிகர் விஜய் பிப்ரவரி 2024 தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிடும் நோக்குடன் தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் சக்தியாக விரைவாக உருவெடுத்துள்ளது. டிவிகே தன்னை ஆளும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மாற்றாக நிலைநிறுத்திக் கொள்கிறது. அம்பேத்கரிசம், பெரியாரிசம், மார்க்சிய கொள்கைகள் உள்ளிட்ட இடதுசாரி மதிப்புகளை ஆதரித்து சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை வலியுறுத்துகிறது. டிவிகேவின் வருகை ஆளும் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கும். விஜயின் விமர்சனங்களுடன் கூடிய ஒரு புதிய அரசியல் இயக்கத்தை அறிமுகப்படுத்தியது. இது எதிர்கால தேர்தல்களை பாதிக்கலாம். தமிழ்நாட்டின் அரசியல் களம் வரலாற்று ரீதியாக இந்துத்துவா அரசியலுக்கு கடுமையான எதிர்ப்பு காட்டியுள்ளது. பாஜகவின் விரிவாக்க முயற்சிகள் மற்றும் கே. அண்ணாமலை போன்ற தலைவர்களின் பிரச்சாரங்கள் இருந்த போதிலும் சில தொகுதிகளில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி கட்சிகளின் ஒருங்கிணைந்த வாக்குகள், கூட்டணி கணக்குகள் முக்கியமானவை என்பதை நிரூபித்தன. குறிப்பாக கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் அவை போட்டியை தீவிரமாக்கின. டிவிகே நடிகர் விஜயின் திமுக ஆட்சிக்கான விமர்சனங்களுடன் தன்னை திமுகவின் ஆட்சிக்கு ஒரு தனித்துவமான மாற்றாக நிலைநிறுத்தும் உத்தியைக் கொண்டுள்ளது. இது வாக்காளர்களிடம் புதிய ஆதரவை ஈர்க்க முயல்கிறது. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் திராவிட இயக்கத்தில் வேரூன்றியுள்ளன. பெரியார், சி.என். அண்ணாதுரை போன்ற தலைவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் சமூக நீதி, சாதி ஒழிப்பு மற்றும் தமிழ் தேசியவாதத்தை வலியுறுத்துகிறது. ஜெயலலிதா மற்றும் கருணாநிதியின் மறைவு தமிழ்நாட்டின் அரசியல் அதிகார சமநிலையை கணிசமாக மாற்றியுள்ளது. புதிய தலைமைகள் மற்றும் கட்சி உளரசியலை பாதித்து போட்டியை மிகவும் சவாலானதாக்கியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல்கள் திமுக, அதிமுக பாஜக கூட்டணி மற்றும் டிவிகே ஆகிய 3 கட்சிகளுக்கும் இடையே ஒரு முக்கிய போர்க்களமாக இருக்கும் என்று அரசியல் பகுப்பாய்வாளர்கள் எதிர்பார்க்கின்றனர். டிவிகே தேர்தல் வெற்றியை முதல் நோக்கமாக கொண்டுள்ளது. திமுக தனது ஆட்சியை தக்கவைக்க முயல்கிறது. அதிமுக மீண்டும் எழுச்சி பெற வலுவான முயற்சிகளை மேற்கொள்கிறது. மூன்றும் தீவிர போட்டிக்கு தயாராகின்றன. கருத்தியல் வேறுபாடுகள், திராவிட சித்தாந்தம் வர்சஸ் இந்துத்துவா மற்றும் தலைமை லட்சியங்கள் காரணமாக எதிர்கால கூட்டணிகள் சிக்கலானவையாகவும் குறைவானவையாகவும் இருக்கலாம் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். தமிழ்நாட்டில் பாஜகவின் வளர்ந்து வரும் செல்வாக்கு, கோயம்புத்தூர் உள்ளிட்ட இடங்களில் காணப்படும் அதன் வாக்கு வளர்ச்சி பிராந்திய கட்சிகளிடமிருந்து சவால்களை எதிர்கொண்டாலும் எதிர்கால அரசியல் இயக்கவியலையும் கணிசமாக பாதிக்கலாம். இந்த மும்முனை போட்டி தமிழ்நாட்டின் அரசியல் எதிர்காலத்தை எவ்வாறு வடிவமைக்கும்
2026 தேர்தல்களை எவ்வாறு பாதிக்கும் என்பதை அடுத்த காலகட்டத்தில் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.